இந்த திரைப்படம் மேற்கு தொடர்ச்சி மலை எனும் திரைப்படம் மாணவர்களை வகுப்பறையிலிருந்து தியேட்டருக்கு கொண்டு போக வைத்திருக்கிறது. அதற்கு காரணம், எல்லா படங்களுக்கும் நாங்கள் அதுபோல வெளியே மாணவர்களை அழைத்து செல்வதில்லை. ஒரு சில படங்களுக்கு மட்டும். அவைகளினாலே அந்த படம் ஒரு புதிய பரிமாணத்தை சினிமாவிலே உருவாக்கி இருக்குமேயானால் நாங்கள் அப்படிப்பட்ட படங்களுக்காக மாணவர்களை துறையோடு அழைத்து சென்று பார்த்து வருவது வழக்கம். அது எப்போதும் நிகழாது. வருடத்தில் அல்லது அபூர்வமாக 2 வருடத்திற்கு ஒரு முறை வழக்கு எண், அப்புறம் அங்காடி தெரு, அது என்ன காஞ்சிபுரம், அந்த மாதிரி ஒரு சில படங்கள். அந்த வரிசையில் இந்த படத்திற்கு நாங்கள் மாணவர்களை அழைத்து சென்று அவர்களுக்கு சில கற்றல் கற்பித்தல் என்பது 4 சுவர்களுக்கு உள்ளே இல்லாமல் வெளியே கற்றலையும் கற்பித்தலையும் நிகழ்த்தி இருக்கிறோம். இந்த படம் நாங்கள் மாணவர்களுக்கு காண்பித்ததற்கான காரணத்தை இங்கே நான் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமையாக இருக்கிறது. இவர் பாராட்டு விழா என்று சொல்லாமல் மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய கருத்தரங்கமாக இது இருக்கிறதுனால, பொதுவாக கருத்தரங்கம் என்று சொன்னாலே எல்லோருக்குமே சற்று பயம்தான். பாராட்டு என்பது படத்தை பாராட்டி பேசிட்டு போயிடலாம். கருத்தரங்கு என்பது சினிமா குறித்த அறிவியல் சார்ந்த, கலை சார்ந்த வரைவுகளை முன்வைப்பது கட்டாயமாக இருக்கிறது. இந்த படத்தை கல்வியாளர்களாகிய நாங்கள் இந்த விழாவிற்கு கலந்து கொண்டு இது குறித்து பேசுவதற்கான காரணம், சில கொள்கைகளோடு அல்லது சில கோட்பாடுகளோடு இந்த படம் எப்படி சேர்ந்து இயங்குகிறது என்பதை நான் இங்கு சொல்ல விரும்புகிறேன். பொதுவாக சினிமா என்பது அல்லது கலை என்பது இமிட்டேஷனல் இசம், இமோஷனல் இசம் அண்ட் ஃபார்மலிசம் என்று 3 ஸ்ட்ரக்சர் இருக்கிறது. ஒரு கலை வடிவம் இந்த 3 கோட்பாடுகள் இல்லாமல் ஒரு கலை இயங்காது. இமிட்டேஷனலிசம், இமோஷனல் இசம் அண்ட் ஃபார்மலிசம். இமிட்டேஷன் என்றால் கலை என்பது ஒன்றை பிரதிபலிக்க வேண்டும். இமோஷன் என்றால் ஏதாவது ஒரு உணர்வு அதில் வெளிப்பட வேண்டும். ஃபார்மல் என்றால் ஒரு கலைஞன் அதை கட்டமைக்க வேண்டும். இந்த 3 இயக்கங்கள் எந்த ஒரு கலைக்கும் பொருந்தும். இதனை ரஷ்யாவினுடைய ஆண்ட்ரூ டார்கோஸ்கி என்னும் ஒரு திரை அறிஞர் ஸ்கல்ப்சரிங் த டைம் என்று சொல்லுகிறார். அது என்ன? சிலை என்பது ஒரு கல்லை கொண்டு வடிக்கலாம், மண்ணை கொண்டு வடிக்கலாம், நேரத்தை கொண்டு சிலை வடிக்க முடியுமா? அதுதான் சினிமா எனும் ஒரு அற்புத கலை. அப்போது ஸ்கல்ப்சரிங் த டைம், இந்த இயக்குனர் எப்படி நேரத்தை ஒரு சிலையாக வடிவமைத்திருக்கிறார். இந்த 3ஐயும் ஒருங்கிணைத்து ஸ்கல்ப்சரிங் த டைம். அடுத்தது, மேலை நாட்டு அறிஞர் மேக்ஸ் என்பவர், ஹிஸ் எ சைக்காலஜிஸ்ட். அவர் ஒரு கலையை குறித்து ஒரு கோட்பாடை வெளியிட்டார். அவர் ஜெர்மனி நாட்டுக்காரர். அதற்கு கெஸ்டால்ட் பிரின்சிபல் என்று பெயர். உங்களுக்கெல்லாம் தெரியும், பிரின்சிபல் என்று சொன்னால் கோட்பாடு. ஒரு கலை அல்லது ஒரு விஷுவல் என்பது ஒரு கோட்பாடுக்குள்ளாக இயங்குகிறது. தட் இஸ் கால்டு, அது கெஸ்டால்ட் பிரின்சிபல் என்று பெயர். அதில் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், த ஹோல் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த சம் ஆஃப் இட்ஸ் பார்ட்ஸ். அதாவது ஒரு ஒட்டுமொத்த கலை வடிவத்தை நீங்கள் பார்க்குறீங்களே, அதில் இருக்கக்கூடிய உறுப்புகள் வேறுபட்ட உறுப்புகள். மறுபடியும் சொல்லுகிறேன், இது கருத்தரங்கு என்பதனாலே சற்று நீங்கள் கவனமாக கேட்க வேண்டும். ஒரு கலை வடிவம், முழு கலை வடிவம் என்பது நீங்கள் அதில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸை பிரித்து பார்க்கும்போது வேறுபட்ட ஒன்றாக இருக்கிறது. வேறுபட்ட பல கலை வடிவங்கள், பல வடிவங்கள் ஒன்றாக சேர்ந்து தான் ஒரு முழு வடிவத்தை தருகிறது. அது ஒன்று கோட்பாடு. அடுத்தது இந்திய கோட்பாடு ஒன்று. உங்களுக்கெல்லாம் நந்தலால் போஸ் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள், அல்லது சத்யஜித் ரே பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். சத்யஜித் ரே
இந்திய சினிமாவை உலக அரங்கிற்கு எடுத்து சென்றவர். அதற்கு காரணம் அவருடைய ஆசிரியர்கள். அதனால தான் த இன்னர் ஐஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதுகிறார். அவருடைய ஆசிரியர்களிடமிருந்து எதை கற்றுக்கொண்டார், ஆசிரியர்களிடமிருந்து கற்றுக்கொண்டதைத்தான் சினிமா மொழியாக அவர் வெளிப்படுத்துகிறார். இப்போ என்ன நந்தலால் போஸினுடைய கூற்று என்ன சொல்லுகிறது? அது சினிமாவுக்கும் பொருந்தும், அது கலைக்கான ஒரு கூற்று. ஜெர்மன் நாட்டுக்காரன் சொல்லக்கூடிய கூற்றையும் இந்திய கூற்றையும் ஒன்றாக இணைத்து இந்த படம் எப்படி இயங்குகிறது என்பதை நான் ஒரு கருத்தாக நான் சொல்ல விரும்புகிறேன். நந்தலால் போஸ் என்ன சொல்லுகிறார்? அழகிய துணுக்குகளை சரியான இடத்தில் பொருத்துவதுதான் அலங்கார கலை எனப்படும். சினிமா என்பது ஒரு அலங்கார கலை. அந்த அலங்கார கலையிலே த ஷாட் என்பது அது அழகிய துணுக்குகளாக இருக்கிறது. அந்த துணுக்குகளை எப்படி ஒரு இயக்குனர் ஒன்று இணைக்கிறான், அது இணைக்கும் பொழுது எப்படி அது ஒரு அலங்கார முழு கலை வடிவமாக மாறுகிறது. இந்த நந்தலாலினுடைய கோட்பாட்டின்படி இந்த படத்தின் இயக்குனர் 2 வட்டங்களாக இந்த படத்தை முன்னெடுத்து சென்றிருக்கிறார். ஒன்று, அம்மாக்காரி காலையில் எழுப்பி விடுறார். எழுப்பி விடும்போது அந்த மலைக்கு அவர் செல்லுகிறார். மலைக்கு செல்லும் பொழுது சில அழகிய துணுக்குகளை இயக்குனர் ஒன்றன் பின் ஒன்றாக இணைக்கிறார். ஒன்று இந்த கடைகள், அடுத்தது அந்த பாட்டியம்மாவுடைய கடை, அதன் பிறகு இன்னொரு கடை, அதன் பிறகு இன்னொரு வீடு, அதன் பிறகு அந்த நிலக்கிழார், அந்த நிலத்தினுடைய உரிமையாளர், அதன் பிறகு திரும்பி அந்த ஒரு மாலை என்று நாம் வைத்துக்கொள்வோமானால் அந்த மாலையில் மையப்பகுதியில் டாலர் அப்படி தொங்கிட்டு இருக்கும். கோர்த்து விட்டோம்னா மையப்பகுதி மிக முக்கியமான பகுதி. அந்த மையப்பகுதி என்பது அந்த புரோட்டகனிஸ்ட் என்று சொல்லுகிறோம் அல்லவா, இங்கிருந்து போகிறாரே ரங்கசாமி, அவரும் அங்கிருந்து வரக்கூடிய அந்த கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய செயல்பாட்டாளர், எல்லாருடைய சந்திப்பையும் விட எப்படி ஒரு மனிதனுடைய அலங்காரம் மையப்பகுதி என்பது முக்கியத்துவம் பெறுகிறதோ அதுபோல இவர்கள் இருவரையும் சந்திக்கக்கூடிய இடத்திற்கு ஒரு முக்கியத்துவத்தை வைக்கிறார் இயக்குனர். அது எப்படி? முதல்ல ஷார்ட் இங்கேருந்து வர்றார். இருவேறு துறவங்கள், தி டியூவாலிட்டி ஆஃப் த மவுண்டைன். அந்த மவுண்டைனுக்கு 2 விதமான, ஒரு முதுகு, ஒன்று முகம். அங்கேருந்து பார்க்குறவனுக்கு அது முகம், இங்கேருந்து பார்க்குறவனுக்கு அது முதுகு. தமிழ்நாட்டிலேருந்து பார்க்குறவனுக்கு இது முகம், அது முதுகு. இந்த டியூவாலிட்டி, 2 முகங்கள், 2 வடிவங்கள் அந்த இருக்கிறது, மலைக்கு இருக்கிறது. அப்போ சென்ட்ரு பகுதியிலே சந்திக்கும்படியாக வைக்கிறார். மையப்பகுதியில் சந்திக்கும் போது இதுக்கு பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லை. மேல் பகுதியில் அது கேரளாவும் கிடையாது, தமிழ்நாடும் கிடையாது. அந்த மையப்பகுதியிலே அவர்கள் 2 பேரும் சந்திக்கும் போது மிக மிக முக்கியத்துவம் கொடுத்து கேமரா பின்னால் எடுக்கிறார். இழுக்கும்போது மலையை, அங்கே தான் முழு வடிவமான மலையை நம்ம பார்க்க முடியும். அதுக்கு முன்னால் எல்லோரும் சொல்கிறாங்க இதில் ஃபஸ்ட்டு க்ளோஸ்அப் ஷாட் எதுவுமே வைக்கல. க்ளோஸ்அப் ஷாட் ஏன் வைக்கலைன்னா அது மலையை பற்றி பேசுகிறதுனாலே மலையை மட்டுமே மையப்படுத்தி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கிறார். அந்த மலையிலே நிகழக்கூடிய சிறு சிறு சம்பவங்களை தான் அவர் சொல்லுகிறார். அப்போ அந்த இடத்திலே ஒரு முக்கியமான ஒரு பகுதி, ஒரு டாலர் போல் ஒரு முக்கியமான பகுதி, 2 பேர் சந்திக்கக்கூடிய இடத்தை மையப்படுத்திவிட்டு அதன் பிறகு கீழே வருகிறார். கீழே வந்ததுக்கப்புறம் ஒரு ட்ராஜடி நடக்கிறது. பிறகு அம்மா அதே ஆங்கிள், ஃபஸ்ட் ஆங்கிளில் எப்படி படுத்துட்டு எழுப்பி விட்றாலோ த சேம் ஆங்கிள், நீ மலைக்கு மறுபடியும் போயிட்டு வா. அப்போது ஒரு கலையை அவர் எப்படி தொகுக்கிறார், அது மாணவர்களுக்கு இதிலிருந்து கற்றல் நடக்கிறது. எப்படி எளிமைப்படுத்தி இருக்கிறார் ஒரு கலையை கட்டமைக்கிறது. அந்த ஃபார்மலிஸ்டிக் அப்ரோச்சஸ் என்று சொல்லுங்கள், இமிட்டேஷனலிசம், இமோஷனலிசம் அண்ட் ஃபார்மலிசம் என்று சொன்னது இல்லையா. இந்த ஃபார்மலிசத்தில் எப்படி இவர் கட்டமைத்திருக்கிறார் ஒரு கலையை, நந்தலால் போஸினுடைய கோட்பாட்டின்படி ஒரு ரவுண்ட் போயிட்டு வரும்போது எல்லாரையுமே அறிமுகப்படுத்துகிறார். இந்த படத்தில் என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்கிறாங்களோ எல்லாரையுமே அறிமுகப்படுத்துகிறார். அப்படி அறிமுகப்படுத்தும் போது ஒவ்வொரு துணுக்குகளுக்கும் ஒவ்வொரு கதை அவங்களுக்கு பின்னால் இருக்குது. அவங்களுக்கு பின்னால் ஒவ்வொரு உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த கேரக்டர்ஸ் எதை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் ஒவ்வொன்றும் தனித்தனி உணர்வுகள், தனித்தனி எதிர்பார்ப்புகள், தனித்தனி ஏக்கங்கள், தனித்தனியான தேவைகள். ஆனால் ரங்கசாமி என்கின்ற ஒரு நூல் இவைகளை எல்லாம் இணைத்து முதல் வட்டத்திலே ஒரு அறிமுகத்தை கொடுக்கிறார். இரண்டாவது சேம் ஆங்கிள், அதே அம்மாக்காரி,
இதெல்லாம் விட்டுட்டு நீ என்ன மலைக்கு போயிட்டு மறுபடியும் நீ தான் அங்கே தான் பொழப்பு இருக்கிற உனக்கு போயிட்டு வாங்க. இந்த இரண்டாவது கோர்வை இருக்கிறது அல்லவா, அந்த இரண்டாவது கோர்வையிலே ஒரு இசை போல, இசை என்பது ஒரு துவக்கம் இருக்கும், அதன் பிறகு அது ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும், இதன் முடிவு இருக்கும். இந்த 3 கட்டங்களாக இந்த படத்தில் முதல் ரவுண்டில் இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறாரு. இரண்டாவது ரவுண்டில் போகும்போது எங்கெல்லாம் போனாரோ அந்த இடங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக டெவலப்மெண்ட் அடைகிறது. ஒவ்வொரு கேரக்டருக்கு பின்னாலையும் அந்த கதைகள் விரிய ஆரம்பிக்கிறது. உதாரணத்திற்கு எல்லாத்தையும் சொல்ல முடிய டைம் இல்லாதனால நான் வெகு சுருக்கமாக உங்கள் ஆஸ் அ அகாடமிக்ஸ் நான் எப்படி பார்க்குறோம், நீங்கள் ரசிகன் பார்க்குறதுக்கும் ஒரு சாதாரணமான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பார்க்குறதுக்கும் ஒரு கல்வியாளர்கள் ஒரு படத்தை பார்ப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. என்ன செய்திருக்கிறார் என்கின்ற கோட்பாட்டை சொல்லுவது என்பது இப்படித்தான் பார்க்கிறோம், கல்வியாளர்கள் இப்படித்தான் சினிமாவை பார்க்கிறோம் என்கிற ஒரு கான்சியஸ்க்காக நான் இது சொல்லுகிறேன். ஸோ இரண்டாவதாக அந்த இரண்டாவது ட்ராவலில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டில் போகிற அந்த பாட்டி வீட்டு என்ன அந்த எப்படி அவர் அழகாக கோர்க்கிறார் என்றால் தேர் இஸ் நோ கட். தரங்கம் என்கிற பேரில் ரொம்ப நேரம் பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம், பட் நான் பேச வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏன்னா ஒரு பெரிய மாற்றத்தை இந்த சினிமா செய்திருக்கிறதுனால அதை பேச வேண்டியிருக்கிறது. பேசித்தான் அதை நாம், ஏன்னா சினிமாவை பற்றி தவறான புரிதல்கள் இருக்கிறது. இந்த படத்தை குறித்து மிகப்பெரிய ஒரு அதிர்வை ஏற்படுத்தி இருக்கிறதுனால அது குறித்து நாம் பேசுவது என்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. சற்று பொறுத்து கொள்ள வேண்டும். என்னென்னா அதில் கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த பாட்டி வீட்டை காமிக்கும் போது தேர் இஸ் நோ எனி கட்டே இல்லை. அதனால தான் நான் எழுதும்போது ரித்விக் கட்டக்கினுடைய ஒரு எதிர்பார்ப்பை அவர் நிறைவேற்றிருக்கார். ரித்விக் கட்டக் என்ன பண்ணுவார்னா ஒரு ஷார்ட் வச்சாருன்னா அதில் வந்து கட் ஷாட்டில் போக மாட்டார், ஒரே ஷாட்டில் நிகழ்வுகளை ஒரே ஷாட்டில் சொல்லிடுவார். அப்போ இயக்குனர் என்ன செஞ்சுருக்கிறாருன்னா நந்தாலாலின் கோட்பாட்டின்படி ஒரு இடத்துல கேமரா வச்சுருக்காரு, அங்கே சம்பவங்கள் எப்படி நிகழ்கிறது, பாட்டியம்மா அங்கே அரைச்சிட்ருக்கா, இங்கே ஒரு கேரக்டர் உட்காந்துட்ருக்காரு, இங்கே இந்த பையன் உட்காந்துட்ருக்கான். இதுக்கு முன்னால் கதையினுடைய முக்கியமான ஒரு நாட் அந்த புள்ள வயசுக்கு வந்துட்டாங்கிறதுக்காகத்தான் அந்த இடத்த விற்க வர்றாங்க. அது மிக முக்கியமான ஒரு நாட் அந்த இடத்துல வைக்கிறார். அதனால் வேண்டி அந்த கேரக்டர் வந்து எம்ஃபசிஸ் பண்ணுறதுக்காக ரெட் கலர் ஷர்ட் போடுறாரு. அதெல்லாம் அவர் ஏற்புரையில் அவர் விளக்கி சொல்வது நிலம். இப்போ பர்பஸாக இதில் ரெட் கலர் ஷர்ட்டை வந்து பண்ணிக்கிறார், டாமின் இல்லைன்னா அவர் தெரியாமல் போயிடுவாங்கிறதுக்காக வேண்டி. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரே ஷாட், எந்த விதமான கேமரா சேஞ்சஸ் எதுவுமே இல்லை, ஆனால் அதில் நிறைய கேரக்டர்ஸ் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அந்த அம்மா சொல்கிறேன் கிளவி வந்து நான் போக வேண்டான்னு சொன்னேன், யானை எடுத்து செது போயிடுன்னு சொன்னால் நான் போயிட்டேன், ஒரு கேரக்டர் உள்ளே கொண்டு வரேன். தேர் இஸ் நோ இது ஆஃப் ஸ்க்ரீன் டெக்னிக்ஸ், அவங்க அந்த சீனில் இல்லை. இவங்க சொல்கிறாங்க வேறு ஒரு அந்நிய ஒரு, அதாவது இந்த மலையில் நடந்து பழக்கமில்லாத ஒரு நபர் அங்கே வர்றாரு, அவரையும் அங்கே அறிமுகப்படுத்துகிறார். இப்படி ஒரே ஷாட்டில் நிறைய விஷயங்களை உள்ளே வச்சு அதை சொல்லுகிறார். அப்போது அடுத்தது இந்த ரெண்டாவது ஷாட் இப்படி போயிட்டு திரும்ப கீழே வரும்போது ஒரு திருமணத்திலே வந்து முடிகிறது. இந்த திருமணத்திலே முடிகின்ற பொழுது படத்தினுடைய ஒரு உச்சக்கட்டத்தை இந்த திரைக்கதையானது எடுத்து சொல்லுகிறது. இதில் என்ன சொல்லுகிறேன் என்றால் ஒரு கோட்பாட்டுக்குள்ளாக அழகாக இவர் இந்த சினிமா இந்த துணுக்குகளை அழகாக கோர்த்து ஒரு வடிவத்தை கொடுத்திருக்கிறார். இது ஃபார்மலிஸ்டிக் அப்ரோச்சஸில். தென் இமோஷனலிசம், எப்படி இமோஷனை இவர் கேப்சர் பண்ணியிருக்காரு. அதாவது அந்த எமோஷன் வந்து 2 வகையாக பிரிக்கலாம். வகை 1 த போஸ் எக்ஸ்பிரஷன், இந்த போஸ் இப்படி நின்றுட்டு இருக்கிறது. இன்னொன்று அது பின்னே இருக்கக்கூடிய மறைமுகமான சில குறியீடுகள். இந்த குறியீடுகள் எல்லாவற்றையும் நாம் வெளிப்படுத்தி பேசுவதும் சில நேரத்திலே அது ஆபத்தாக போய்விடும். இல்லைன்னா படம் வந்து அந்த படத்தை வந்து ஓடாமல் கூட தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தேவையானவற்றை மட்டும் இயக்குனர் அவர் நிறைய விஷயங்கள் உள்ளே வச்சுருக்கிறாரு. அதில் எமோஷனை எப்படி வெளிப்படுத்திருக்கிறாருன்னா 2 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த கம்யூனிஸ்ட்வாதி, அந்த கம்யூனிசம் என்பது இவருக்கு பின்னால் இருக்கும்போது அப்படி திரையில் அப்படி காண்பார். அதில் அந்த அருவாள் பார்த்திங்கன்னா சிதைந்த நிலையிலே, அந்த அருவாளுக்கு அந்த பேக்ரவுண்டில் சுத்தியல் அருவாள் ரொம்ப சிதைந்த நிலையிலே காணப்படும். அவருடைய கருத்து இவர் வந்து அந்த கம்யூனிசத்தை சிதைக்கிறார் அப்படிங்கிறத குறியீடாக சொல்லுது. ரொம்ப அழகான வடிவத்தில் இல்லாமல் சிதைந்து போயிருக்கும். ரொம்ப நேரம் வரைக்கும் அதில் காமிச்சிட்டே இருப்பார், குறியீடுகளாக காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த தலைவர்கிட்ட கொண்டு வருவார். அதுக்கப்புறம் தான் கான்ஃப்ளிக்ட் உங்களுக்குள்ளே கிரியேட் ஆகுது.
கிரியேட் ஆன உடனே அவர் எங்கே போய் முடிவு எடுக்கிறார்? அந்த பையன் உடனே கோச்சிட்டு வேகமாக போயிடுறார். உடனே எங்கே டாலரினுடைய மையப்பகுதி என்று சொன்னேன் அல்லவா, அதே இடத்துல போய் அங்கே உட்கார்கிறார். உட்கார்ந்து எந்த நிலையிலும் சாராதவர் அவர் வந்து மலையாளி, தமிழ் அந்த உணர்வு மனிதர்களாக பார்க்கிறார். ஆகவே அந்த மறுபடியும் அதே எந்த இடத்துல இந்த ரங்கசாமி அவரும் சந்தித்தாரோ அதே இடத்துல போய் உட்கார்ந்து சரியாக ஒரு முடிவெடுக்கிறார், எந்த பக்கமும் சாராமல். என்ன இது போன்ற குறியீடுகள் அது மறைமுகமாக நிறைய இடங்களில் வச்சிருக்காரு. பின்னால் வரக்கூடியவர்கள் பேசுவார்கள். அடுத்தது த ஸ்கல்ப்சரிங் த டைம். ஒரு நேரத்தை எப்படி இவர் ஒரு ஸ்கல்ப்சராக ஒரு 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 சிலையாக வடித்திருக்கிறார் என்பது ஒரே ஒரு பாடல்லையே நேரம், ஸ்கல்ப்சரிங் த டைம், நேரத்தை ஒரு சிலையாக வடிவமைத்து விட்டார். ஒரு பாடல் தான். அந்த பாடலில் திருமணம் நடக்கிறது, த டெவலப்மெண்ட், ஸ்கல்ப்சரிங் த டைம், திருமணம் நடக்கிறது, குழந்தை பிறக்கிறது, பெரியவனாகிறான், அவனோட அனுபவமோடு அது முடியவில்லை. மூட்டையை தூக்கிட்டு வரான்ல, மூட்டையை தூக்கிட்டு வந்தவனுக்கு முடிவு என்னன்னு அங்கே சொல்லவே இல்லை. அவன் சாகிறதையும் அந்த பாடல்களை கொண்டு வர்றார். இந்த டைம், வெளியில் இருந்த டைமை உள்ளே கொண்டு வர்றார். அதற்கு அடுத்தபடியாக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டில் வண்டியில் வருவார் அந்த உரக்கடைக்காரர். வண்டியில் வந்து எக்ஸ்கியூஸ் கேட்டு என்ன வந்து வண்டியில் ஏற்றிக்கிங்க அப்படின்னு சொல்லுவார். அந்த பாடல் நேரத்தில் அவர் மோட்டார் சைக்கிள் போயிட்டுருப்பார். அங்கே அப்படி சொன்னவர், அப்படி வண்டியில் எக்ஸ்கியூஸ் கேட்டவர். சி த டைம் எப்படி ஒரு ஸ்கல்ப்சர் பண்ணுறாரு பாருங்க. அப்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா பைக்கில் போயிட்டுருக்காரு. பைக்கில் போகிறாரு, வண்டியில் போகிறாரு, பையன் பெரிய பையனாக அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அது ஸோ அந்த ஒரு 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 செகண்டில் ஒரு சிலை வடித்து ஒரு காலத்தை கடந்து ஒரு காலத்தை வடிவமைத்து வச்சுட்டார். பாடல் முடிந்த உடனே அடுத்த ஷாட் புள்ள வயசுக்கு வந்துட்டா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. என்ன பண்ணுறது, புள்ள வயசுக்கு வந்துட்டா, அவளை எப்படியாவது வர ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுத்துடணும். இந்த நேரத்தை வெகு அழகாக வடிவமைத்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போகிறார். ஸோ இந்த இடத்துல கான்ஃப்ளிக்ட் வந்து இங்கே பிகின் ஆகிறது. எப்படி ஆரம்பத்தில் எந்த பிள்ளையை காண்பித்தாரோ, எந்த பிள்ளைக்கு ரெட் ஷர்ட் போட்டு எம்ஃபசிஸ் பண்ணினாரோ, அதே இடத்துல அதே கதையில் கொண்டு வந்து மறுபடியும் ஒரு நாட்டை கொண்டு வந்து வைக்கிறார். இப்படி அழகிய துணுக்குகளை ரொம்ப அற்புதமாக வடிவமைத்து நிறைய வடிவங்களை ஒட்டுமொத்தமான ஒரு வடிவமாக்கி மேற்கு தொடர்ச்சி மலை என்கின்ற ஒரு முழு வடிவத்தை கொடுத்திருக்கிறார். இதற்கு உள்ளே வித்தியாசமான அனுபவங்கள், வித்தியாசமான எதிர்பார்ப்புகள் அதற்குள்ளே இருக்கிறது, நான் முன்பு சொன்னது போல. அடுத்தபடியாக இமிட்டேஷனலிசம். என்ன இமிட்டேட் பண்ணாங்க இந்த படத்தில், எதை அவர்கள் போர்ட்ரேட் பண்ணினார்கள் என்றால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வு, மிகப்பெரிய ஒரு புதிய ஒரு கட்டத்தை இவர் கடந்து போயிருக்கிறார் இந்த சினிமாவில். அதை நாம் எல்லோருமே கொண்டாட வேண்டும். என்ன புதிய பரிணாமம் இந்த சினிமாவில் இருக்கிறது என்று சொன்னால், நடிகர்களை அவர்கள் என்ன அனுபவத்தில் இருக்கிறார்களோ அவர்களையே அந்த பாத்திரத்திற்கு பயன்படுத்தி இருப்பது என்பது ஒரு புதிய மைல்கல் இந்த சினிமாவில். இதற்கு முன்னால் ஊர் ஜனங்களை வச்சு படம் எடுக்கலாம், இங்கே க்ரௌடை வச்சுட்டு அவங்களே நடிக்க வச்சுட்டு, அது வேறு. இந்த புனைவிற்கு என்ன கதையோ அந்த கதைக்கு அந்த வேலையை செய்கிறவனையே வச்சு எடுக்கிறது. இட்ஸ் அ நியூ எக்ஸ்பெரிமெண்ட், நியூ தாட். இப்போ அதை வந்து நீங்கள் அதுதான் இதில் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஏன் போய் இவ்வளோ தூரம் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால், நியூ வேவ் சினிமா அப்படிங்கிறது தமிழில் அது இல்லை. நியூ வேவ் சினிமா எங்கே ஃப்ரெஞ்சில் இருந்தது 1950s நியூ வேவ் சினிமான்னு சொல்லிட்டு இதெல்லாம் அழகியலோ அதையெல்லாம் எதிர்த்தார்கள். அப்போ ஒரு மாற்றம் செய்கின்ற பொழுது தான் ஒரு புதிய வழி பிறக்கிறது. இந்த இயக்குனர் இதிலே என்ன ஒரு புரட்சி செய்திருக்கிறார் அல்லது கலகம் பண்ணியிருக்கிறார். வழிமுறையாக நாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்த காரியத்தை தடுத்து உடைத்து ஒரு கலகத்தை பண்ணுகிறார். இந்த கலகத்தை நான் எதோடு ஒப்பிட விரும்புகிறேன் என்று சொன்னால், கலகம் எப்பொழுது நிகழ்கிறதோ அங்கே தான் புதிய ஒரு பரிணாமம் பிறக்கும். கலகத்தினால்தான் இந்த கலையானது வளர்ந்து கொண்டே வருகிறது. உதாரணத்திற்கு மைக்கேலாஞ்சலோ பண்ணின பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா அதுதான் பெரிய கலைன்னு இதுக்கு இன்னைக்கு வரைக்கும் பேசிகிட்டு இருக்கோம். மைக்கேலாஞ்சலோ, டாவின்சி, இவங்கெல்லாம் ஒரு பெரிய கலைஞர்கள் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம். ஒருத்தன் காரவாஜியோ அப்படிங்கிற ஒரு கலைஞன் வந்தான், வேலைக்காக கேட்டு வர்றான். அவன் என்ன பண்ணுறான், இட்டாலியில் இந்த வாலில் இருக்கக்கூடிய அந்த பெயிண்டிங்ஸ் மாதிரி நீங்கள் பண்ணணுங்கிறான். அவ்வளோ பெரிய அழகான அந்த மறுமலர்ச்சியின் 13ஆம் நூற்றாண்டில் ரியலிசம் வளர்ந்த காலகட்டத்தில் ஒரு கலைஞன் சொல்லுகிறான்,
மைக்கேலாஞ்சலோ தி கேரவாஜியோ என்னும் ஒரு கலைஞன், இதெல்லாம் ஆர்ட் கிடையாது, இந்த கலை கிடையாது, அதை நான் செய்ய மாட்டேன், ஒரு கழகம் பண்ணினான். உலகமே கொண்டாடி கொண்டிருந்த கலை வடிவங்களை பார்த்து அவன் சொல்கிறான், ரியலிசம் அதை பார்த்து சொல்கிறான், இது கலை கிடையாது, இதில் எந்த யூசேஜும் கிடையாது, ஆகவே ஐல் டூ ஸ்டில் லைஃப் அப்படின்னு சொல்லி புதிய ஒரு வடிவத்தை கொடுக்குறான். சயின்டிஃபிக் அப்ரோச் கழகம் பண்ணி புதிய வடிவத்தை கொடுத்தான். அதுதான் ஸ்டில் லைஃப். அந்த ஸ்டில் லைஃப்பில் தான் முதல் முறையாக லைட் அண்ட் ஷேட் அப்படின்னா என்னங்கிறது அவன் தான் டீச் பண்ணுறான். கீ லைட் சில சினிமாட்டோகிராஃபி கேமராமேன் இருக்காரா? கேமராமேன் இல்லையா? ரைட். அவன் பண்ணின கழகத்தினாலே நீங்கள் கீ லைட், ஃபில் லைட், ரிஃப்ளெக்டட் லைட், த கோர் ஷேட், லைட் அண்ட் ஷேட், த மேட்டர் ஆஃப் லைட். சினிமாட்டோகிராஃபி இஸ் நத்திங் பட் இட்ஸ் மேட்டர் ஆஃப் லைட் அண்ட் ஷேட். அது யார் சொல்லிக் கொடுத்தது? யார் போட்டது? அது ஒருவன் பண்ணின கழகம். மைக்கேலாஞ்சலோ தி கேரவாஜியோ ரியலிசத்தில் உலகமே போற்றாடிய கலை வடிவங்களை பார்த்து சொன்னால் இது கலை கிடையாது, நான் பண்ணுறேன் பாரு இதுதான் கலை என்று சொல்லி ஒரு புதிய வடிவத்தை கொடுத்தான். அதுதான் சினிமாட்டோகிராஃபிக்கு நீங்கள் லைட் அண்ட் ஷேட் அப்படிங்கிற கேப்சரிங் த லைட், அதை அவன் கொடுத்தான். அதன் பிறகு 18ஆம் நூற்றாண்டில் எல்லாருமே ஓவியங்களை லைட் அண்ட் ஷேட் இவ்வளோ அழகாக தான் இருக்கணுமா, இப்படி இதுதான் பெயிண்டிங்கா, இதுதான் கலையா, கழகம் பண்ணினான். டெகாஸ் என்பவன் ஒரு கழகம் பண்ணினான். த இம்ப்ரெஷனிசம் பிறந்தது. என்ன செஞ்சான்? அழகிய வடிவங்கள், ரொம்ப அழகான பெயிண்டிங் எல்லாம் தவிர்த்து விட்டு நேராக போய் சாக்கடையில் 2 பேர் அங்கே மீன் பிடிச்சிட்டு இருந்தான். ஒரு ஆறு, ஒரு பாலம், அது கீழே மீன் பிடிச்சிட்டு இருக்கான். அவனை போய் பெயிண்டிங் பண்ணுறான். த இம்ப்ரெஷனிசம் பிறந்தது. இம்ப்ரெஷனிஸ்ட் என்ன செஞ்சான்? சாதாரண வடிவம், சாதாரண மக்களை, சாதாரண நிகழ்வுகளை, சாதாரணமாக தோன்றக்கூடிய சாக்கடையை போய் படம் பிடித்தான். அங்கேதான் இம்ப்ரெஷனிசம் பிறந்தது. இம்ப்ரெஷனிசம் பிறந்த பொழுதுதான் இன்னைக்கு நாம் பார்க்குற ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி, இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், இது எல்லாமுமே கலைகளிலே யாரெல்லாம் கழகம் செய்தார்களோ அப்பொழுதுதான் ஒரு புதிய பரிணாமம் பிறந்தது. 2012 ஒருவன் கதை, ஜோஷுவா என்பவன் ஒரு கழகம் செய்தான். என்ன கழகம்? இந்தோனேஷியாவிலே அப்படி எங்கே ஒரு நான் ஒரு எங்கே போனேன், ஒரு 2 நிமிஷத்தில் பேசி முடிச்சிடலாமா? டைம் முடிச்சிடுமா? முடிச்சிடுறேன். இந்தோனேஷியாவில் ஒரு பெரிய மாஸ் கில்லிங் நடந்தது, கொலை செய்து முடித்தார்கள். அப்போ ஜோஷுவா போய் ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கிறான். அந்த டாக்குமெண்ட்ரியில் என்ன பண்ணுறான்? யாரெல்லாம் மக்களை கொலை செய்து கொன்று மடிந்தார்களோ அவர்களை போய் சந்திக்கிறான். சந்தித்து நீங்கள் எப்படி கொலை செஞ்சீங்க அதை எங்களுக்கு நடிச்சு காமிங்க. தட் ஃபில்ம் இஸ் கால்ட் த ஆக்ட் ஆஃப் கில்லிங். தி ஆக்ட் ஆஃப் கில்லிங் என்பது ஒரு பெரிய புதிய பரிணாமத்தை கொடுத்தது இந்த சினிமாவில். அதை வர்னர் ஹெர்சாக் என்னென்னு எழுதுகிறாருன்னா, இட் இஸ் அ நியூ ஃபார்ம் ஆஃப் சர்ரியலிஸ்டிக் அப்ரோச்சஸ் இன் சினிமா. சினிமாவில் இருக்கக்கூடிய சர்ரியலிஸ்டிக் அப்ரோச் நியூ ஃபார்ம், புதிய வடிவத்தை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொன்னார். அது போன்ற ஒரு பெரிய புதிய வடிவத்தை இந்த இயக்குனர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வடிவம் என்னவென்றால், அங்கே சாதாரண விளிம்பு நிலையிலே இருக்கக்கூடிய மக்களை, இதுவரைக்கும் நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினது என்னென்னா, ஒரு காட்சியை நடிகன் தன்னுடைய உணர்வுகளிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும், திரும்ப அந்த உணர்வுகளை அப்படியே வெளிப்படுத்த வேண்டும், அதை ரெக்கார்ட் பண்ணி அதுக்கு பேர் சினிமா, அதுதான் கலை அப்படிங்கிறத உலகம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னென்னா, ஒரு நடிகன் என்பவன் வேறொருவருடைய உணர்ச்சியை தன் உடலிலே ஏற்றுக்கொண்டு அந்த உணர்ச்சியை அவன் வெளிப்படுத்த வேண்டும். அதை ஒரு இயக்குனர் இயக்குவான். அதை ரெக்கார்ட் பண்ணி ரீப்ரொடியூஸ் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணால் தட் இஸ் கால்ட் சினிமா. இதுதான் கலை வடிவத்திற்கு, சினிமா என்கிற கலைக்கு கொடுத்திருக்கிறது. இந்த போக்கு இருக்கு இல்லையா, இதை இவர் மாற்றி இருக்கிறார். எப்படி என்றால், இவருடைய புனைவிற்கு, இவருடைய கதைக்கு ரியலாகவே எவன் அந்த வேலையை, அந்த ஃபீல்டில் வேலை செய்கிறானோ அவனே அதை நடிக்கிறான். அவன் நடிக்கலை, அவன் வாழ்ந்தான். மூட்டை தூக்குறவன் மேலேருந்து தூக்கிட்டு வர்றது நடிப்பு கிடையாது. அவன் என்ன வேலை செய்கிறானோ அதையே அப்படியே செய்கிறான், அப்படியே ரெக்கார்ட் பண்ணுறார். இது ஒரு புதிய ஒரு அதிர்வு, புதிய ஒரு அப்ரோச். இந்த புதிய வடிவத்தை என்ன பெயரிடுவது? அப்போ தமிழ் சினிமாவில் நியூ வேவ் சினிமா என்பதை இப்பொழுது இவர் ஆரம்பித்திருக்கிறார் என்று தான் நான் சொல்லுவேன். ஆகவே இந்த நியூ வேவ் என்பது புதிய அதிர்வு. இந்த அதிர்வை நாம் கொண்டாட வேண்டும், இந்த அதிர்வை நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டும். இந்த அதிர்வை இன்னும் கல்வியாளர்கள் ஆராய்ச்சிக்கு உட்படுத்த வேண்டும். இந்த திரைமொழியை இன்னும் நாம் கொண்டாட வேண்டும் என்று சொல்லி, நந்தலால் போஸினுடைய கோட்பாட்டின்படியும் மேக்ஸினுடைய கோட்பாட்டின்படியும் தனித்தனியாக இருக்கக்கூடிய தனித்தனி உறுப்புகளை
ஒன்றாக இணைத்து, தனித்தனி உணர்வுகளை ஒன்றாக இணைத்து ஒரு முழு கலை வடிவமாக ஆக்கியிருக்கும் இவரை நான் பாராட்டி என்னுடைய கருத்தை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.